வந்துட்டு ஆமா பிசினஸ் ஏதாவது பிளான்ஸ் வச்சிருக்கியா? எல்லாமே இல்லையா? ஆமா என்னன்னா ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இல்லை இல்லையா? அங்கே வேணும்னா பாஸ்ட்டு கேட்கணும். வா போ. வணக்கம் பாஸ்டர். பாஸ்டர் உங்களுக்கே தெரியும் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது. அதான் இந்த கிறிஸ்மஸுக்கு ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன வச்சுருக்காங்க? திருமணம் தானே பக்காவா பண்ணிடலாம். தீர்மானம் என்ன பாஸ்டர் பட்டுன்னு சொல்லிட்டீங்க, பொட்டுன்னு பாஸ்டர். ஆமாம் ஏதோ சொன்னீங்க, அது என்ன பாஸ்டர்? தீர்மானம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? 4 பேருக்கு நல்லது செய்யுது. ஓ 4 பேருக்கு போதுமா? வசதி நிறைய இருந்தால் நிறைய பேருக்கு செய்யலாம், இல்லாட்டி 4 பேருக்கு அது செய்யலாம். அப்படியா பாஸ்டர்? சரி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். ஸ்டெயின் சரி இவனுங்களை மைக்கை கிட்ட வச்சு பேச சொல்லு. நீ புடி தம்பி gift எல்லாம் எடுத்துட்டியா? gift எல்லாம் எடுத்துட்டோம்ல? நான் எடுத்துட்டேன். சாக்லேட்டு எல்லாம் இருக்குல்ல? வாடா போ, யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்போம். Hello, I'm Master Bilal. I need a Tesla company in India. I committed to university today. I transfer 5 Indian crores from your account. Please pay for me. என்னடா இது பெரிய பிக்ஷாட்டா இருப்பா போலலாம் இருக்கு. ஆமாம் சரி ஏதோ வா போய் பேசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேரி கிறிஸ்மஸ் சார். and a happy Christmas sir. ஐயோ சார் வாட் யூ சார்? சார் Aston Villa. ஹாசன் பீரன் Yes. சார் செல்ஃபி சார் செல்ஃி கச்சக் தேங்க் யூ சார். I gave you. I wanted this gift. ஏய் தம்பி ஆல்ரெடி ஒரு பிக்சர் கொடுத்தாச்சு, அடுத்த யாருக்கு கொடுக்கலாம்? ஐடியா இருக்கானு? சரி நம்ம தாடி போவோம். எல்லாரும் எனக்கே ஓட்டு போடுங்க. என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம நாடு வளமாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் எனக்கே ஓட்டு போடுங்க. டேய் பெரிய அரசியல்வாதியாட்டு இருப்பவங்களெல்லாம் இருக்கு. ஆமாங்க. வா வா வா. நமஸ்தே ஜி. நமஸ்தே जी क्या? मेरी क्रिसमस जी. मेरी क्रिसमस. धन्यवाद जी. தம்பி நம்ம இப்போ ஒரு பொலிட்டிஷியனை பார்த்துருக்கோம், அடுத்த பிஸ்னஸ் மேனை கூட பார்த்துருக்கோம். 2 விஷயம் இருக்கு. ஆமாம் அதுக்கப்புறம் இன்னும் கிஃப்ட்ஸ் நம்மகிட்ட ரிமைனிங் இருக்கு. நம்ம எதுக்கோ தேடி போவோம். அவன் கிஃப்ட்ஸ் இப்போ அவன் கையில் இருக்கா என்ன? இல்லையோ வா எடுத்துக்கோ. எல்லாருக்கும் செக் பண்ணிக்கோ. இருக்கானே. வா போ. யாரா இவன்? மனுஷன் பார்த்ததில்ல. கிஃப்ட் அது மனுஷன் வட பெயரும் வைத்தியரனா இருக்காங்க. கிஃப்டை கொடுக்க வந்தா வைத்தியரனவா இருக்கானுங்க. ஆமாம் ஏதோ 2 விஷயத்துக்கு கொடுத்துருக்கோம், கண்டிப்பா ஆண்டவர் வந்துருவாரு. ஆமாம் நீ எதுக்கும் பர்கர் பீஸா ஆர்டர் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா ஆர்டர் பெருசா. ஆமாம் அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மனம் முடிஞ்சது. மனசே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏய் சைலன்ஸ், எப்படி இருக்கு? ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் நான் ஒன்று சொல்லணும்ப்பா. நான் இப்போ மனம் திரும்பிட்டேன். நான் வாங்கின கடன்
சைமன்ஸ். உனக்கு கடவுளே கொஞ்ச நாள் கொடுத்துருவேன். என்னை மன்னிச்சிரு. சரி, ஹாப்பி கிறிஸ்மஸ். அவன்கிட்டலாம் ஏன்டா பேசல? அவனே ஒரு துரோகி. அவன் எவ்வளோ பேரை ஏமாத்திருக்கான் தெரியுமா? அவங்க தெரிஞ்சுட்டாங்கண்ணே. அவன் எவ்வளோ ரூபா வாங்கிட்டு எத்தனை பேரை ஏமாத்திருக்கான் தெரியுமா? என்னையே ஏமாத்திருக்கான்டா. போடா, அவனெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். மன்னிக்க கூட நான் ரெடியாக இல்லை. போ. சரி, ஏதோ பர்கர் பீஸாலாம் ரெடி ஆகிட்டு இருக்கா? ரெடியாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு வெயிட் பண்ணும். என்னடா டைம் மட்டும் போயிட்டு இருக்கு, ஆண்டவர் மட்டும் வரவே இல்லை. ஆமாம், டிசம்பர் 26 வந்துடும். நம்ம எதுக்கோ பாஸ்டர் போய் பார்ப்போம். பார்ப்போம். பாஸ்டர் காணுமே. பாஸ்டர் வணக்கம் பாஸ்டர், உங்களை தான் தாடி வந்து. எல்லாரும் உதவி செஞ்சீங்களா? பாஸ்டர் நீங்க வேற, நாங்க எல்லாரும் உதவி செஞ்சோம் பாஸ்டர். ஒரு பிக்ஷாட்டுக்கு ஒரு பொலிட்டீஷியனுக்கு நீங்க வேற. அவங்க 2 பேரும் வேற லெவல் பாஸ்டர். அதுவும் நாங்க அந்த பிக்ஷா கிட்ட ஒரு செல்ஃபி வேற எடுத்தோம். அது பேரண்ட் கூட ஏதோ ஹேஷ்டேக் பீராய் பாஸ்டர், ஹேஷ்டேக் பீராய். அடுத்த அந்த பொலிட்டீஷியன் பேரண்ட் தம்பி ஆஸ்மித். அஸ்மித் பாஸ்டர். நீங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சா எப்படி பார்த்தாரு ஆண்டவர் வராமல் இருப்பாரு? வேற இடத்துல உதவி செஞ்சீங்க? அவ்வளோதான் பாஸ். ஏழைகளுக்கு உதவி செய்யலை நீங்க? ஏன் பாஸ்டர், பணம் அதிகமாக இருக்கு. அவங்க எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கே நாங்கள் உதவி செஞ்சிருக்கோம்னா பாருங்களேன். நம்ம வசதி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு காசு இருக்கு. அவங்க எப்போ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுருப்பாங்க. நம்ம ஏழைகளுக்கு செய்யலாம் கிறிஸ்மஸ். சரி பாஸ்டர், ஏதோ சொல்றீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்க பாருங்க பாஸ்டர், ஒருத்தன் துரோகி. அவனை எப்படி பார்த்து நம்ப முடியும்? அவன் ஒரு ட்ரக் எடுக்கு, அவன் ஒரு ஆல்கஹால் எடுக்கு. அவனுக்கெல்லாம் எப்படி பாஸ்டர்? அவன் இது வரைக்கும் உனக்கு செஞ்ச தப்பெல்லாம் நீ நினச்சிட்டு கிறிஸ்மஸ் தான் அவன் திரும்ப ஏற்றுக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதா ஒரு வழி இருக்கு. அப்படி கிறிஸ்மஸில் உதவி செய்ய மட்டும்தான் ஏசப்பா அவங்க வீட்டில் பிறப்பாங்க. நீங்கள் என்னைக்கு உதவி செஞ்சாலும் அவங்க வீட்டில் பிறப்பாங்க. நன்றி பாஸ்டர்.